நீங்க பாஸ் பண்ணாதான் குழந்தைக்கு சீட்டு. ஓகே மேடம். அப்புறம் கேஷ் கவுண்டர்ல 3000 ரூபாய் கட்டிட்டு போயிடுங்க. சரிங்க. அது குழந்தை பேர்லயே கட்டிடவா? ஆஹா, இது குழந்தைக்கு இல்ல, நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக கட்ட வேண்டிய ஃபீஸ். அப்ப கதை கோர்ட்டு கேஸும் போகும்ல. இந்த ரெண்டாவதா வந்தவனோட நிஜமான பொண்டாட்டி இல்ல இந்த ரெண்டாவதா வந்தவன். அவ ராணிய பழி வாங்குறதுக்காக ஜெயில இருந்து வந்திருக்கா. அவ ஏன் ஜெயிலுக்கு போனா? உன் மூஞ்சியை பார்த்தா படிப்புல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப பேசாத. இந்த மீரா கொந்தளிச்சா அப்புறம் நீ தாங்க மாட்டாமா. சரி சரி மிஸ், நான் நல்லா படிப்பேங்க. சபாஷ் மீரா. யாருப்பா? ஓ, 6 அக்காவா உனக்கு? சரி சரி. அண்ணனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாத்தாவுக்கு பக்கவாதம், பாட்டிக்கு கண்ணு தெரியாது. இன்னும் இருக்குன்றியா? குடும்பத்துல மொத்தம் 18 பேர் இருக்காங்க. உங்களால எங்க குடும்பத்துக்கு முடிஞ்ச உதவி செய்யவும். அட கடவுளே, கடவுள் ஏன் தான் இப்படி எல்லாம் சோதிக்கிறானோ தெரியல. உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமா தான் இருக்கு. இரு, உனக்கு ஏதாவது பணம் கொடுக்குறேன். 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்காப்பா? 50 இருந்தா போதுமா? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? கையங்காலும் நல்லா தானே இருக்கு. எதுக்கு இப்படி ஊரை ஏமாத்தி படைக்கிறீங்க? நான் எப்பவுமே ரொம்ப உஷார் தாங்க. ஆனா எனக்குன்னு ஒண்ணு வாட்ச் இருக்குது பாருங்க. அம்மா, நம்ம எங்க போறோம்? என் ஃப்ரெண்ட் மீராண்டி வீட்டுக்கு போறோம். ஏன், அவங்க வீட்ல குழந்தை பிறந்திருக்கா? ஏன் அவங்க வீட்ல குழந்தை பிறந்தாதான் நம்ம போணுமா? இல்லம்மா, போன வாரம் ஒரு ஆன்ட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு தானே கூட்டிட்டு போனேன். நீ முதல்ல குழந்தை மாதிரி பேசு, கழிவு மாதிரி பேசாத, சரியா? சரி சரி சரி, கோச்சுக்காத சரியா? சாரி சாரி சாரி. குட் கேர்ள். இங்கதானே இருந்தது. காணமே, எங்க வச்சேன்? மீரா மீரா மீரா. யாரு? இந்த வர. யார் இது? ஏய் சுமித்ரா, வா 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 வா. இது யாரு குழந்தை? என் குழந்தைதான். ஓ, கை குழந்தையில பார்த்தது பொம்மை மாதிரி வளர்ந்துருக்கா. பேர் என்ன? கற்பகவல்லி. கற்பகவள்ளி. ஆஹா, அழகான தமிழ் பேரு. குழந்தைங்களுக்கு சங்கி சொங்கி மங்கின்னு பேர் வைக்கிற இந்த காலத்துல நீயும் தைரியமா தமிழ் பேரா கற்பகவள்ளின்னு வச்சிருக்கியா? உண்மையிலேயே உன்னை பாராட்டணும். உட்காருமா. சரி வா. அழகா இருக்கா பொண்ணு. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? ஆன்ட்டி, எனக்கு மேங்கோ ஜூஸ். ஏய், யார் வீட்டுக்கு அது போனா அது வேணும் இது வேணும் கேட்கலான்னு சொல்லிருக்கேல்ல. ஒரு தடவை வேணான்னு சொல்லணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வாங்கிக்கணும் நீ தானே சொன்ன. ஐயோ, குழந்தை தானே, திட்டாத. இருமா, கொண்டு வர. ஏமா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? வாய மூடு. ரொம்ப அதிக பிரசங்கிதனமா ஆயிட்ட. குழந்தைய லட்சணமா பேச கத்துக்கோ. ஏன் தான் நீ எனக்கு அம்மாவா வந்து பிறந்தியோ? இந்தடா ஜூஸ். வாங்கிக்கவா? அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்ல போற? வாங்கிக்கோ, ஆண்டி ஆசையா கொடுக்குறாங்கல்ல. நீ இப்படியும் பேசுவ அப்படியும் பேசுவ. என்ன விஷயமா வந்த சுமித்ரா? குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும், அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் மீரா. எந்த ஸ்கூலு? 2-3 ஸ்கூல் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை மீரா. என்ன, அப்ளிகேஷன் தொலைஞ்சு போச்சா? அதெல்லாம் தொலையல மீரா. இன்னும் வேணுமாடா? வேணும். கொண்டு வர. ஏண்டி இப்படி டம்ளரா ஜூஸ குடிச்சா அவங்க என்ன பத்தி என்னடி நினைப்பாங்க?
நான் உனக்கு ஜூஸே குடுக்கறது இல்ல நினைக்க மாட்டாங்க? இந்தம்மா இன்னொரு கிளாஸ். குடிமா. இப்ப ஏன் குடிச்ச? குறும்பு. சுமித்ரா ஏதோ பிரச்சனைன்னு சொல்ல வந்தியே. குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய நேரத்துல ஊர்ல கோர்ட்ல கேஸ். நான் அவசியம் போயாகணும். நான் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள இவளோட அட்மிஷன்லாம் முடிஞ்சிடும். அதான் என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கேன் மீரா. அதனால என்ன, நீ கோர்ட்டு கேஸ்னு அட்டென்ட் பண்ணிட்டு நான் குழந்தைக்கு கார்டியன் சொல்லி ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறேன். நான் கேட்க வந்ததை நீயே சொல்லிட்ட. கற்பகவல்லி, அம்மா ஊருக்கு போறேன். ஆண்டி உன்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க. நீ இங்கே இருந்துக்கோ, சரியா? இந்த ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. நீ ஊர்லயே இருந்துக்க. மீரா, இவ கொஞ்சம் வாயாடி, ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுவா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல. வரட்டுமா மீரா? சரிம்மா. அம்மா, என்னோட செலவுக்காக ஆன்ட்டி கிட்ட பணம் கொடுக்கறேன்னு சொன்னியே, இப்போ நைஸா கிளம்புற? ஐயோ அதெல்லாம் இல்ல எதுக்கு இல்ல இல்ல, வேண்டாம். கற்பவல்லி கரெக்டா ஞாபகப்படுத்திட்டா. ஒரு நிமிஷம். இந்தாங்க மீரா. வேண்டாம்மா வேண்டாம். அட, இல்ல பிடிங்க பரவாயில்ல மீரா. கொடுங்க. Please வேண்டாம். மீரா, please, please. ஓகே ஓகே. நீ போட்டுக்க வேண்டிய Dress எல்லாம் இந்த பேக்ல இருக்கு. என்ன? நான் வரேன் மீரா. சரிம்மா. நீ வாடா இங்க வா. கற்பவல்லி முன்னாடி எதையுமே பேசக்கூடாது. அப்படியே போலான்னு பார்த்தா கரெக்டா போட்டு கொடுத்துட்டா. வீட்டுக்கு போய் இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி தரேன். என்ன? வணக்கம் மேடம். குட் மார்னிங். வாங்க. என்ன என் விஷயம்? ஃப்ரெண்டு குழந்தை அட்மிஷனுக்காக வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. சரிங்க. அந்த பக்கம் உட்காருமா. எங்க ஸ்கூலை பத்தி தெரியும்ல? வெளியில பேசிக்கிட்டாங்க. நம்பர் 1 ஸ்கூல்னு. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க. இந்தாங்க. எல்லாம் கரெக்டா ஃபில்அப் பண்ணிருக்கேன் மேடம். கற்பகம், ஸ்கூலுக்கு வெளியில விக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது என்ன? நீங்க டிகிரி வாங்கியிருக்கீங்களா? நான் அப்பப்ப டிகிரி வாங்கிட்டு தாங்க இருக்கேன். காய்ச்சல் வரும்போதெல்லாம் 103, 104ன்னு. அப்புறம் மேடம், ஸ்கூல் ஃபீஸ் எப்ப கட்டணும்? யூனிஃபார்ம் எத்தனை செட் எடுக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் ஸ்கூல் பஸ் வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிக்குமா? டிரைவருக்கு என்ன யூனிஃபார்ம் இல்ல, பஸ்ஸுக்கு என்ன சார்ஜ்னு சொன்னீங்க. ஒன்னும் அவசரப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி ஓரல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூன்னு எவ்வளவோ இருக்கு. என்ன மேடம், முதல்ல குழந்தைய ஸ்கூல் சேர்த்த வரும்போது ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சீங்கன்னா குழந்தை பயந்துராதா? டெஸ்ட் எல்லாம் குழந்தைக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கு எதுக்கு? நல்லா ஸ்கூல் முடிச்சிட்டு தாங்க வந்தேன். பேரண்ட்ஸோ கார்டியனோ இன்டெலிஜென்ட்டா இருந்தாதான் எங்க ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களும் அவங்க வீட்டு குழந்தைங்களும் இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அதனாலதான் உங்க லெவலை செக் பண்ண இந்த டெஸ்ட். என்ன மேடம், எத்தனையோ படிக்காத பேரண்ட்ஸுங்க தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்க இவ்ளோ கண்டிஷன் போட்டா எப்படி மேடம்? ஸ்கூலுக்கு நல்ல பேர் வரணும்ன்றதுக்காக நீங்க பேரண்ட்ஸுக்கும் டெஸ்ட் வச்சா இது எந்த விதத்துல நியாயம்? அடுத்த தலைமுறை குழந்தைகளை மனசுல வச்சுட்டு ஸ்கூலை நடத்துங்க. இத பாருங்க, நீங்க அட்மிஷனுக்காக வந்திருக்கீங்க. எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் 7ஆம் தேதி டெஸ்ட். அதுக்கு நீங்க மடமடன் ரெடி ஆவுங்க. இத பாருங்க மேடம், என் ஃப்ரெண்டு சுமித்ரா கர்ப்பமா இருக்கும்போதே உங்க ஸ்கூல் கவுண்டர்ல கைய விட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கா. அதுக்காகவாவது நீங்க அட்மிஷன் கொடுக்க கூடாதா? பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் நிச்சயம் ஆனதும் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கினவங்க ரொம்ப பேர். அப்படி பார்த்தா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப லேட். என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெஸ்ட்டுக்கு ரெடி ஆவுங்க. நீங்க பாஸ் பண்ணாதான் குழந்தைக்கு சீட்டு. ஓகே மேடம். அப்புறம் கேஷ் கவுண்டர்ல 3000 ரூபாய் கட்டிட்டு போயிடுங்க. சரிங்க. அது குழந்தை பேர்லயே கட்டிடவா? ஆஹா, இது குழந்தைக்கு இல்ல, நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக கட்ட வேண்டிய ஃபீஸ். பேசுற ஒரு பேச்சு. இந்த ஸ்கூல் உனக்கு தேவையா? ஐயோ. ஏன் கற்பகம், இந்த ஸ்கூல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? ஆமா ஆன்ட்டி, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க தான் படிப்பேன். நீ படிக்கிறதுக்கு 4 டெஸ்ட் எழுத வேண்டியதா இருக்கு. அந்த ஸ்கூல்ல நீ சேரணும்னா பேரண்ட்ஸுங்க டெஸ்ட் எழுதணும்ன்ற விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியும். அதனால தான் கேட்டதும் அம்மா ஓடி போயிட்டாங்க. எனக்கு அட்மிஷன் கிடைச்சதும் வந்துருவாங்க. அடி பாவி சுமித்ரா, ரொம்ப உஷாரா இருக்கிறடி நீ.
ஆன்ட்டி எனக்கு கார்டியன்னு கையெழுத்து போட்டு நீங்க தான் டெஸ்ட் எழுதணும்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்ப நீங்க தான் எழுதி ஆகணும். ஐயா நான் முடியாதுன்னு சொன்னா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். ஐயோ அப்படியெல்லாம் போயிடாத, நான் எழுதுறேன் டெஸ்ட். அடியே சுமித்ரா, என்னைக்கு இருந்தாலும் உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டி. ஆன்ட்டி அங்க பாருங்களேன். இவ்விடம் பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக டியூஷன் சொல்லித்தரப்படும். குழந்தைகளை பெற்றோர்களை கூட்டி வாருங்கள். அடா பாவிங்களா, இதையும் வியாபாரம் ஆக்கிட்டாங்களா? ஆன்ட்டி சீக்கிரம் வாங்க, அப்புறம் டியூஷன்ல இடம் இல்லைன்னு சொல்லிட போறாங்க. ஐயோ, இந்த வயசுல டியூஷன் படிக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. வா போலாம். ஹோம்வொர்க் பண்றதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை? கேட்டா டிரைவர் வரல, ஜோரன்னு சாக்கு போக்கு சொல்றது. குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்கணுமேங்கிற பொறுப்பும் பயம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா? புடிங்க, உட்காருங்க. ஐயோ, நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பாப்பா, பெரியவங்களுக்கு அடி உழுகுதே. ஸ்கூல்னா அப்படிதான் இருக்கும். வாங்க. சரி சரி. மேடம், இவங்கள இந்த டியூஷன்ல சேர்க்கணும். ஆமாங்க. கிளாஸ் நடக்குது, கொஞ்சம் அப்படி வாங்க. போங்க. போற இருங்க பாப்பா. உன் மூஞ்சியை பார்த்தா படிப்புல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப பேசாத. இந்த மீரா கொந்தளிச்சா அப்புறம் நீ தாங்க மாட்டாமா. சரி சரி மிஸ், நான் நல்லா படிப்பேங்க. இங்க பாருங்க, வந்தமா போனமான்னு இருக்க கூடாது. படிப்புல நல்ல கவனமா இருக்கணும். சரிங்க. காலையில 9 மணிக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும், 3 மணிக்கு தான் முடியும். அதுக்கப்புறமா கிரவுண்ட்ல கேம்ஸ். ஏங்க, படிச்சு பாஸ் பண்ணா பத்தாதுங்களா? கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. உங்களுக்காக ஸ்கூல் சிஸ்டத்தெல்லாம் மாத்தி வைக்க முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். சொல்றத கேளுங்க. சரி சரி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிளாஸ்ல அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் பேசக்கூடாது. லேட்டா வந்தா பெஞ்ச் மேல ஏறி நிக்கணும். துணைக்கு மாமியாரெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரி. ஹோம்வொர்க் பண்ணாம வந்தீங்கன்னா முட்டைக்கால் போட்டு கிரவுண்ட் ஃபுல்லா சுத்தி வரணும். ஏங்க, அதெல்லாம் தப்புன்னு பேப்பர்லயே போட்டிருக்குது இல்லங்க. பெரிய வாயாடியா இருப்பீங்க போல இருக்க. ஐயோ இல்லங்க. இல்ல மிஸ், இனிமேல் இவங்க சரியாயிடுவாங்க. என்னங்க நீங்க ஸ்கூல்ல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க படிச்சு பதில் சொல்லிட்டு போறோம். அதுக்கு எதுக்கு ஹோம்வொர்க் எல்லாம்? இங்க பாருங்க, இந்த டியூஷன்ல 100 பேரண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் நாங்க சொல்றபடி கேட்டு படிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒழுங்கா படிச்சுட்டு போங்க. ஆன்ட்டி, அவங்கள எதிர்த்து பேசாதீங்க, எனக்கு சீட்டு வேணும். சரி சரி மிஸ், நீங்க வழக்கமா வீட்டுக்கு போகும்போது எந்த வழியா போவீங்க? மெயின் ரோடு வழியா போய் பஸ் புடிச்சு போவேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, டியூஷன் முடியற கடைசி நாள் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்குங்க. மேடம், எனக்கு சீட்டு கிடைச்சிரும்ல? அது இவங்க படிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இவங்க நல்லா படிச்சிருவாங்க. ஓகே. சுமித்ரா எனக்கு சூழ்ச்சி பண்ணிட்டா. ஐயோ, என் புக்கு காணுமே, மிஸ் அடிப்பாங்களே. ஐயோ, எங்க வச்ச? என்ன தேடிட்டு இருக்க? என் சயின்ஸ் புக்கை காணோம். மக்கு, ஒரு இடமா வச்சா தானே. சரி பாக்குறேன். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. சரி சரி சீக்கிரம். சரிம்மா. ஐயா, இதுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் திண்டாடுறேன். இது மாதிரி பையெல்லாம் நான் படிக்கிற காலத்துல எங்க இருந்தது? வந்துட்டேன் வந்துட்டேன், எந்திரிக்க முடியல. ஐயோ, இப்படி அவஸ்தைப்படுறதுக்கு குடோன்ல போய் அரிசி முட்டையா தூக்கிட்டு வந்துடலாம் போல் இருக்க. அப்பா, இந்த காலத்து குழந்தையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வர்றேன்ப்பா. ஐயோ, ஆட்டோ வந்தாச்சு, சீக்கிரம் வாங்க. இந்த வந்துட்டேங்க. ஆட்டோ வந்துருச்சா? சரி, வெயிட் பண்ணுப்பா. இருப்பா, என்னால ஓட முடியல. டாடா, பை. சீடியோ. டியூஷனுக்கு போயிட்டு வரேன். பை பை. டாடா.
அம்மா, நான் கற்பகம் பேசுறேன். ஆன்ட்டி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடிக்கடி டிவி பார்க்கறாங்க, கதை பேச போயிடுறாங்க. நான் தூங்க விடாம படிக்க வைக்கிறேன். நீ மெதுவா ஊர்ல இருந்து வா, ஆன்ட்டியை நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டா? பாய் பாய். கலாய் கலாய் கலாய்க்கிறாய் கண்களாலே கலாய்க்கிறாய் கண்ணை மூடி தூங்கும் போதும் கனவில் வந்து கலாய்க்கிறாய் கலாய் கலாய் கலாய்க்கிறாய் கண்களால் கலாய்க்கிறாய் ஐயா, இதுக்கு தான் ஹாலுக்கு போய் படிக்கிறேன்னு வந்தியா? போய் படி. போங்கற. நான் போக மாட்டேன். மீரா, ஏ வாணி, வா வா உட்காரு. என்ன விஷயமா வந்த? இல்ல எங்க வீட்ல திடீர்னு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால 10 மணி சீரியலை பார்க்கவே முடியாம போயிடுச்சு. நீ பாத்திருப்பல, அதனால அந்த கதையை கேட்கலான்னு வந்தேன். இப்ப கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது தெரியுமா? அந்த ராணியோட புருஷன்ல திடீர்னு ஊர்ல இருந்து வர்றான். அது வரைக்கும் நான் பார்த்தனே. அந்த சமயத்துல நான் தான் ராணியோட புருஷன் புதுசா இன்னொருத்தன் வர்றான். அடப்பாவுமே. அப்போ அவன் பொண்டாட்டின்னு புதுசா இன்னொருத்தையும் வர்றா. யாரு? ராணியோட புருஷனோட பொண்டாட்டியா? ஆஹா, இந்த ரெண்டாவது வந்தான்ல அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உள்ள வர்றான். இப்போ ராணி என்ன பண்றா, நேரா தாத்தா கிட்ட போய் அவனை தீத்துக்கிட்ட சொல்றான். யாரா? புருஷனியா? ஆஹா, ரெண்டாவதா வந்தவன. இத அந்த ரெண்டாவது பொம்பளை ஒட்டு கேட்டு ராணியோட புருஷனை தலையில அம்மிக்கல்ல போட்டு கொன்னுடுறான். பழிய ராணி மேல போட்டா போலீஸ் நம்புமா? அட அம்மி ராணி தாச்சே, நம்பாம இருக்குமா? அப்ப கதை கோர்ட்டு கேஸ்னு போகும்ல? ஆஹா, இந்த ரெண்டாவதா வந்தவனோட நிஜமான பொண்டாட்டி இல்ல இந்த ரெண்டாவதா வந்தவன். அவ ராணிய பழி வாங்குறதுக்காக ஜெயில இருந்து வந்திருக்கா. அவன் ஏன் ஜெயிலுக்கு போனா? அப்பதானே தொடரும்னு போட்டாங்க. எப்படி ஃபேமிலியோட உட்கார்ந்து பாக்குற மாதிரி கதையை அப்படி அழகா கொண்டு போறாங்க பாத்தியா? கதை போற போக்க பார்த்தா இன்னும் 3 வருஷம் போகும் போல இருக்கே. சீரியல்ல இப்பதானே ஆரம்பிச்சது, 4 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல, இவ்வளவு நேரம் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்பதான் இவங்க வந்தாங்க. என்ன மீரா, சின்ன குழந்தைய பார்த்து பயப்படுற? என்ன பண்றது, குழந்தைக்கு ஸ்கூல்ல சீட் கிடைக்கணும்ல. சரி சரி. இந்தாமா, 2 வாரத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. போமா. சரி மீரா, நான் அப்ப வரேன். சரிம்மா, நீங்க உள்ள போங்க. நான் ஒழுங்கா போய் படிக்கிறேன். பிராக்டிஸா பிராக்டிகலா ஸ்பெல்லிங்கு BRASTUV. போர் அடிக்குதுப்பா. அது வந்து PA. ஐயோ, மறந்து போகுது. பென்சில். கற்பகவள்ளி, நான் எக்ஸாமுக்கு போயிட்டு வர்றேன். கொஞ்சம் இருங்க. குனிங்க. என்ன? குனிங்க. சரி. தேங்க் யூ. நல்ல எக்ஸாம் நல்லா எழுதணும். எழுதிட்டு வரேன். டாடா. பை. மீரா, மீரா, ஆஹா, இன்னைக்கு தான் எக்ஸாம். இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா வந்தியா? நீ எக்ஸாம் எல்லாம் எழுத வேண்டாம், பேப்பர் பார்க்கலையா? குழந்தைங்களோட அட்மிஷனுக்காக இனிமே பேரண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் எழுதுறது படிக்கிறதெல்லாம் வேணான்னு கவர்மெண்ட்ல ரூல் போட்டிருக்காங்க மீரா. ஆஹா, நான் கூட்டிட்டு போய் கற்பகவல்லிய ஸ்கூல்ல சேர்த்துறேன். ஆஹா, நீ கற்பகவல்லிய கூட்டிட்டு போறியா? கொஞ்சம் இருமா. நீ ஊருக்கு போறதா போய் சொல்லிட்டு இந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்ட. ஆனா இது என்னடானா படி நீ என் உயிரை வாங்கிடுச்சு. சாரி மீரா, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ. ப்ளீஸ். பரவாயில்ல. சாரி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். கொஞ்சம் இப்படி வா. வாமா. வா இங்க வா. ஒரு வாரமா என்னால வீட்டு வேலையே செய்ய முடியல. உன் பொண்ணு பின்னாடி சுத்துறதுக்கே நேரம் சரியா போச்சு. அங்க பாத்தியா, துணி அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. போய் அந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டு பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வீட்டையும் பெருக்கி சுத்தம் பண்ணிருந்தா இப்போ. மீரா, யா செய்யடி. அங்க தேங்காய் நாறு சோப்பு வச்சிருக்க, போய் செய்ய. பாப்பா. கரெக்ட் ஆண்டி, கை கொடுங்க. தேங்க் யூ. ஓகே, கிளம்புடா. இத பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏமாறாம இருக்கணும். அப்படி ஏமாந்துட்டோம், ஏமாத்துனவங்கள விடவே கூடாது. இது ஏன் பாலிசி. என்ன
நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.